ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A to Z தமிழ் கேமிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட் ஏரியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த தெரியலாம் பாருங்கள், மேண்டிஸ் மண்டையன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட் க்ரீச்சரான இந்த மேண்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேம் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவ் டேமிங் தான். ஓய் லைட்டாக பார்த்தீங்கன்னா லேக் அடிக்குது ஸ்டார்டிங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபின் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா புது கிரிஃபின் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் ஹையாகவே இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் 2 டைப் ஆஃப் டைனோஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெசர்ட் க்ரீச்சர் தான். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மேண்டிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா த்ரோனிகட் ட்ராகன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ராக்னராக் மேப்பில் இருக்கிற க்ரீச்சர்ஸ் தான் ரெண்டுமேவும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா த்ரோனிகட் ட்ராகனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் போட்டு டேம் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓடி பிடிச்சி விளாண்டுருக்கானே. இவனுக்கு பார்த்தீங்கன்னா டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா சாமானியமாக அட்டாக் பண்ண முடியாது இவனை வச்சு. ஆனால் இந்த கிரிஃபின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா மேண்டிஸ் தான் ஃபஸ்ட்டு டேம் பண்ண போகிறோம். மேண்டிஸ் பார்த்தீங்கன்னா பேசிவ் டைமிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இதை பார்த்திங்கன்னா சாப்பிடும் அது விரும்பி. டெசர்ட்டில் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மண்புழு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி கொண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹார்ன் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம மேண்டிஸை டேம் பண்ண முடியும். ஸோ கீழே பார்த்திங்கன்னா மணல் புயல் ஓடிட்டுருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆக்ரோவை நம்மளை அட்டாக் பண்ண வந்துடும். ஸோ டெசர்ட்டில் தான் அது இருக்கும். தேடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கிடைக்குமா இல்லையான்னு சொல்லி. மேண்டிஸ் பார்த்திங்கன்னா இந்த இருக்கு பார்த்திங்க தேள், இதை டேம் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட போகும்போது நம்மளை ஆட்டோமேட்டிக்காக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்ம பக் ரிப்லண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அதை போட்டுக்கிட்டு தான் போகணும். ப்ளஸ் கில்லி சூட் வேறு போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். இல்லாட்டி நம்மளை பார்த்தாலே பார்த்திங்கன்னா ஆக்ரோ ஆயிடுவான் அவன். பின்ன அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவான். டெசர்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஞ்சரான இடம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்மளால் இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஹீட் வேவ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. ஸோ சட்டு போட்டுன்னு பார்த்திங்கன்னா டேமிங் பண்ணிவிட்டு ஓடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா மண்புழுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்கிட்ட தான் இருக்கும். லாஜிக் படி பார்த்தா இந்த மாதிரி தண்ணி இருக்கிற ஏரியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்புழுலாம் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ரேண்டம் தான், இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம தேடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லோட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேசாமல் நம்ம பேஸ் இந்த இடத்துல கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்திங்கன்னா அது மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கும். ஸோ திரும்பவும் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஹெவியாக விழுது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. நம்ம மேலே பறக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டார்க் ஆகிடுது. மேபி இந்த க்ளவுடு தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருப்பு கலரில் மேலே இருக்குது பார்த்திங்களா, அதனால கூட நமக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தூரத்தில் இன்னொரு சின்ன குளம் வெட்டி வச்சுருக்கானுங்க. ஓகே, பார்த்திங்கன்னா அங்கேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா ரேண்டமாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா தண்ணிக்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டேமிங் பண்ண கில் பண்ண ஈஸியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்கார்பியன்ஸ் தான் அதிகமாக இருக்கானுங்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த இவன் தான் இந்த வரான் பாருங்கள் மண்ணுக்குள்ளேருந்து. பா, இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெத்வாம். ஓகே, இவனுக்கு எவ்வளோ ஹெல்த் இருக்குன்னு வேறு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ 18,000 ஹெல்த், மொத்தம் பார்த்திங்கன்னா 20,000 ஹெல்த்து ஃப்ரெண்ட்ஸ். லெவல் 1க்கே பார்த்திங்கன்னா 20,000 ஹெல்த்தா. ஸோ ஒன்றும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ்லாம் ஹெவியாகவே வச்சுருக்கோம். ஸோ ஈஸியாகவே பார்த்திங்கன்னா கில் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே விழுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம
வைவன் எட்டு வந்திருக்கலாம், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வைவனை பார்த்தீங்கன்னா அசால்ட் அடிச்சிருப்பான். சரி கிரிஃபின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம கிரிஃபின் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நெருப்படவே பார்த்தீங்கன்னா ஆள் நம்மளை அட்டாக் பண்ணுறது நிப்பாடி இருப்பான். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டா பாருங்கள். கிரிஃபினுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து 3000 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆள் நின்றுவான். ஓகே நிற்கலை, மேபி நின்னாலும் நின்றுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ளேம் த்ரோயர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே பூந்துட்டான். இனி பார்த்தீங்கன்னா அவனுக்கு டேமேஜ் விழுகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் த்ரோயர் உடையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிரிஃபினுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிவிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சு. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி பார்த்தீங்கன்னா ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அடித்து கொண்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மக்கிட்ட ராக்கெட் லான்ச்சர்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணுவோம் அதையும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ணால் நமக்கே பார்த்திங்கன்னா டேமேஜ் விழுந்துடும். ஸோ அது ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 20000 ஹெச்பிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அதுவும் லெவல் 1க்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் இதே மாதிரி ஒரு பாஸ் ஒன்று இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம பாஸ் ஃபைட்டும் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ராக் கோலம் இருப்பான் பார்த்தீங்களா, பாறை மாதிரியே இருப்பான். ஓகே ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணி பார்ப்போம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கே லைட்டாக டேமேஜ் விழுந்தாலும் விழுந்துடும் நினைக்கிறேன். திரும்ப பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டான். ஓகே லான்ச்சரை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அடிக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ராக் கோலம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருப்பான் டேம் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். மேபி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது கேம் வீடியோ போட்டாலும் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்க்குக்கு கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேமுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 6 மணிக்கு ஒரு புது வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு கேம். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா செத்துட்டான். ஓகே இவனை ஆக்சஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஆக்சஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு தான். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறோம். ஓகே சவுடா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த மேண்டிஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஓவரு. அவன் இருக்கிற சைஸுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டெத்வாமோட ஹார்னை தான் சாப்பிடுவான்னு சொன்னால் அது என்ன ஒரு லாஜிக்கு? இவருங்க ஆள் பார்க்க தம்மா துண்டு தான் இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹை லெவலில் ஒரு மேண்டிஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே அதை டேம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 43 லெவலில் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 2x ஹெச்பி பார்த்திங்கன்னா இருக்கிறதால நம்ம டபுள் மடங்கில் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு. ஓகே இவனே பார்த்திங்கன்னா ஒரு மினி பாஸ் மாதிரி தான் போல ஃப்ரெண்ட்ஸ். இவன் டெத்வாமு ஏன்னா இவ்வளோ லெவலில் கொடுத்துருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆள் பார்க்குறதுக்கு ப்ராய்லர் கோழி மாதிரி ஆகிட்டான். இப்போ நல்லா ஆள் கம்பீரமாக இருந்தாப்புல. இப்போ பார்த்திங்கன்னா ரெக்கையெல்லாம் கிழிச்சு விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா லாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேண்டிஸ் ஒருத்தர் இருக்கான். ஓகே லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இவனையே ட்ரை பண்ணுவோம். ஓகே ஆள் நம்மக்கிட்ட வர மாதிரியே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ லாங்கில் இருந்து எப்படி நம்மளை பார்த்தானே தெரியல. ஆனால் இப்போ அவன் வேகமாக வந்துட்டுருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்க தான் வரான் அவன். ஸோ திரும்ப போகிறான் பாருங்கள். எவ்வளோ லாங்கிலேருந்து நம்மளை பார்த்து ஆக்ரோவேட்டாக பார்த்தீங்களா அவன். ஓகே இது என்னென்னு தெரியல, பூச்சி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே. இந்த ஆயில் பக்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இவனையே போய் டேம் பண்ணுவோம்.
இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேண்டிங் ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா லேண்டு சரியாக ஆக மாட்டேங்கிறான். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போய் அப்படியேவும். ஓகே, டைம் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பக்ரா பிளான்ட். இதை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு போனால் வச்சுக்கோங்கமே, அதாவது அந்த பூச்சி நினைக்கும் ஓகே நம்மளால தான் வரான் போல் அப்படின்னு சொல்லி நம்மளை அடிக்காமல் விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்டே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஆகிற ஆளை பார்த்தீங்களா, அவன் ஸ்டார்டிங் எங்கேருந்து நம்மளை பார்த்துட்டான் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை அவன் பார்க்க முடியாது. ஹாய் மச்சி எப்படி இருக்க அப்படி தான் பார்த்தேன்னா பார்த்தா சொல்லுவான்னு நினைக்கிறேன். இவன்டா அவன்டான்னு சொன்ன மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எங்கேயோ பார்த்துட்டானா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவன் வேறு எங்கேயோ பார்த்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கழுகை போய் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அந்த குட்டி கழுகு போகாதரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைட் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே 2 பேர், ஓகே 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கும்பல் சேர்ந்துட்டானுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டாட்டா சொல்ல வேண்டிய டைம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா செத்துட்டான். ஓகே, இவனையும் நம்ம பார்த்தீங்கன்னா டேம் பண்ண வந்தேன், செத்துட்டானே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கழுகுங்கெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தூணில் இருந்துக்கிட்டு அவ்வளோ பெரிய மேண்டிஸே கொண்டு வச்சு பாருங்கவேன். மச்சி செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, ஒரு மச்சி போனால் என்ன, நமக்கு பல மச்சிங்க இருப்பானுங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைமிங் ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது டைமிங் முடிகிற வரைக்கும் தான் நமக்கு மச்சி மாமான்னு சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் போனாலே பார்த்தீங்கன்னா வெட்டுவானுங்க. மேண்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சதக்குன்னு பார்த்தீங்கன்னா வெட்டுவான். ஸோ இவன் கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன்ஸ் வேறு கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் டேம் பண்ண பிறகு. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தனியாக இருக்காப்புல ஃப்ரெண்ட்ஸ். மைக் பார்த்தீங்கன்னா பாதியிலே அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக இறையிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹெட்ஃபோன் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடுறேன். ஸோ இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேண்டிஸோட பெரியப்பா, ஆர்த்தோபூரா. ஓகே, இவன் தான் நமக்கு முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லாங்கில் ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ஓகே, அவன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியம். ஆனால் இவனையும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூரானையும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியும். ஸோ இவன் மட்டும் அசையாமல் இருந்தால் வச்சுக்கோங்கம்மா, இவனை அப்படியே டேம் பண்ணிட்டு ஓடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் ஒரு மேண்டிஸ் இருக்குது, 2 ஸ்கார்பியன் இருக்குது. ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெத் வார்ம் வந்துச்சுன்னா நம்ம டெத் ஆயிடுவோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனை தட்டி திருப்பிட்டு ஓடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அசையாமல் நின்றுறோம் அப்படியேவும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சிங்கிள் ஹார்ன்லேயே பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டேன். ஒரே ஒரு கொம்பே போதுமானது தான். ஒரே ஒரு கொம்பில் டேம் ஆனதுக்கு காரணம் டேமிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டேமிங் ஸ்பீடு அதிகமாக வச்சுருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கட்டி சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இது வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனை கிரையோபாடில் போட்டுக்குருவோம். இவனோட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வீட்டில் போய் செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே செக் பண்ண வச்சுக்கோங்க, யாராவது வந்து நம்மளை ஈஸியாக போட்டுருவானுங்க. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 2 அட்டாக் மட்டும் தான் இருக்கும். இது ஒரு அட்டாக் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா கையிலே ஒரு வெட்டுவான். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்டாக்கு. பார்க்குறதுக்கு நார்மல் மேண்டிஸ் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான். ஆனால் இவன் கையில் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் கொடுத்தா ஆள் வேறு மாதிரி சண்டை போடுவான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போய் செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெவலப்பு இப்போதைக்கு ஹெல்த்தே போகலான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவனை நம்ம கிரையாப்பலில் போட்டுக்குருவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம த்ரோனி ட்ராகன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, நேராக பார்த்தீங்கன்னா நான் அவனோட லொக்கேஷனுக்கு போய்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா த்ரோனி ட்ராகன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் மோஸ்ட்லி இருக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேப்போட எஜ்ஜில் தான் இருப்பான், அதாவது டெசர்ட்டோட எஜ்ஜில் தான் இருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 பேர் இருக்கானுங்க. ஸோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 59 லெவலில் இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம்.
ஓகே, இவன் 46, இவன் இல்லை, இவன் இல்லை, அவன் பார்க்க வேறு மாதிரி இருந்தான் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவன் தான். ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க பார்க்க. நம்ம கிரிஃபின்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளால் கன்னை பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் நமக்கு. ஓகே, ஏதோ முள் அட்டாக் வர்றான் ஃப்ரெண்ட்ஸ். லாங் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறான் நம்மளை. ஜிஜோ குதிச்சிரா ராக்கில் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்திங்கன்னா ட்ரோப்பர் பார்த்திங்கன்னா ஏறுது. இது பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்ருவோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு டேமேஜ் விழுகும் ஃப்ரெண்ட்ஸ். டேமேஜ் விழுந்தால் தான் பார்த்திங்கன்னா அது எவ்வளோ பவர்ஃபுல் நம்மளால் பார்க்க முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் மீட் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்டது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீட் போதுமானது தான். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காணாமல் போயிட்டான். நேராக பார்த்தீங்கன்னா நம்ம கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் வேறு அடிக்கடி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுறான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்தால் அவ்வளோதான், முடிச்சு விட்ருவானுங்க. ஓகே, அப்படியே நேராக ஓடிடுவான்னு நினைக்கிறேன். அது இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஹை லெவலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த ஹை லெவலு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவன். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து நின்றுக்கிறானுங்க. எப்படி அட்டாக் பண்ண முடியும் பிறகு? ஃபஸ்ட் இவனை ட்ராப் வச்சு பிடிக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா டம்மி பீஸ் தான். ஸோ இவனை டேம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், இவனை நம்ம ஆல்ரெடி டேம் பண்ணது இல்லை. ப்ளஸ் சும்மா டேம் பண்ணி வைப்பேன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் டேம் பண்ணிகிட்டு இருக்கிறது. இவன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒருத்தான டைனோஸ்லாம் இல்லை. இவனை டேம் பண்ணுறது வேஸ்ட்டு தான். சரி, மேண்டிஸ் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனையும் வேறு சேர்த்து கோர்த்து விட்டுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இனி 2 அடியில் எப்படி விழுந்துருவான். ஓகே, 1 2. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஓடிட்டே இருக்கான். ஓகே, படுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். நல்லா போஸ்ட் கொடுத்து படுத்துக்கா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இவன் நமக்கு டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இருக்கானா சுற்றானே தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். உயிரோடு தானே இருக்கான், ஆனால் பார்க்குறதுக்கு போன மாதிரி இருக்கான். ஓகே, பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். பிரச்சனை இல்லை. ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 598 வச்சுருக்கான் இன்னும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 சிங்கிள் பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு டேம் ஆயிரும் எப்படி இருந்தாலும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டன் மீட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவன் சீக்கிரம் டேம் ஆயிரும் தான் நினைக்கிறேன். டேம் ஆனால் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இருங்க பார்த்தீங்கன்னா அவனை இது பண்ணிக்கிறோம். ஓகே, என்ன ஃப்ரெண்ட்ஸ் டேமிங்கில் காட்டல அவனை. டேமிங்கில் காட்ட மாட்டேங்கிறான் அவன். டேம் ஆகுதா இல்லையா அது ஃப்ரெண்ட்ஸ்? செத்துட்டானா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? இவன் இப்போ எப்படி செத்தான்னு தெரியலையாண்ணா. ஹெல்த் நல்லா தான் இருந்துச்சு பார்த்தேன். ஒரு வேளை மட்டன் சாப்பிட்டா செத்துருவானவன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஹை லெவல் செத்து போச்சு. இல்லை இவன் பாட ஏதாவது அடிச்சிருப்பானு தெரியலையே. இவன் அட்டாக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லையே. அட்டாக் பண்ண மாட்டானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எப்படியோ செத்துட்டான். தள்ளுங்க பார்த்துக்கலாம். இவன் எத்தனாவது லெவல்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எந்த லெவலாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிப்போம். ஓகே, அந்த ஃபைட் அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு டேமேஜ் விழுகலை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 59வது லெவலு சுட்டானே. ஆனால் இத்தனைக்கும் எந்த டைனோஸ் வந்து அவனை அடிக்கவும் இல்லை. ஒரு வேளை நம்மளால தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருப்பான். மேபி மிஸ்டேக்கில் அடித்தாலும் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கூட செத்துருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவனும் வாங்கிட்டான். இவனுங்க மயங்கிறதெல்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் அனிமேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஒன் சைடாக படுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். ஓகே, இவனுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டுருவோம். இப்போயும் செத்தா வச்சுக்கோங்க. அதுக்கு நான் காரணம் இல்லை.
ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் போய் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கழுகா இருந்துட்டு காக்கா மாதிரி கத்துறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு பைட்டில் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுவான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேடில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தான் போகணும் சேடில் செய்கிறதுக்கு. கிட்டத்தட்ட 46வது லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் 59ல் இருந்தான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஃபுட்டு இன்னுமா குறையாமல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவன் ஃபஸ்ட்டு பேட்டி இப்போதைக்கு எடுக்கிற மாதிரியே தெரில. ஒருவேளை த்ரோனி ட்ராகன் வெஜ்ஜா ஃப்ரெண்ட்ஸ்? பழத்துப்பாடு போட்டு டைம் பண்ணணுமான்னு தெரியலையே. ஐயோ, டைம் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பைட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பண்ணிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா நேராக பேஸுக்கு போயிட்டு இவனுக்கு சேரில் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேரில் போட்டாச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம இவனையே செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் உடம்புலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மித்தி பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ அது நல்ல விஷயந்தான். இவனும் பார்த்தீங்கன்னா ஈகிள் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈகிள்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்மித்தி அக்சஸ் பண்ண முடியும். இந்த சந்தில் ஓடிடுவானான்னு தெரியலையா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா பெருத்து வச்சுருக்கான். ஸோ ஸ்னோ ஏரியாவில் மட்டும் லைட்டாக பிரைட்னஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஏன்னா இது ஈவினிங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சன் செட் ஆகிட்டுருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்டரை போட்டு 2 பேர் அடிச்சிட்ருக்கானுங்க. நானும் சேர்ந்து போய் மொத்தமாக 3 பேராக போய் அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேப்டரை. சவுடா. ஓகே, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இது எய்ம் பண்ணி அட்டாக் பண்ண முடியல. ஓகே, செத்துருச்சு அது. ஆனால் ரேப்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொண்டு இருக்கு. ஓகே, ரேப்டர் இன்னும் சாகாமல் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா ரேப்டர்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆல்ஃபா ரேப்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஆல்ஃபா ரேப்டர் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நினச்சா வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் டைம் கொடுத்து ஆல்ஃபாவையும் நம்மளால் டேம் பண்ண முடியும். இவன் பார்த்தீங்கன்னா நார்மல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேணால் நம்ம ஆல்ஃபாவை டேம் பண்ணி ஆல்ஃபாவை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, பைக் அட்டாக் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போகுது ஃப்ரெண்ட்ஸ். முள்ளு முள்ளாக போகிறது பார்த்தீங்கன்னா சரியாக இருக்க மாட்டேங்குது. மேபி இவன் பக்கத்தில் இருக்கிறதாவோ இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா 4000 ஹெல்த் இருக்குது. இப்படியே பொறுமையாக அடித்தா விழிஞ்சுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா த்ரோனி ட்ராகனுக்கு பார்த்தீங்கன்னா 2 அட்டாக் மட்டும்தான். இன்னொன்று ஸ்பைக் அட்டாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் பைட்டு. ஸோ இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால் செத்து போயிருப்பான். நமக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து குறையாத மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் சர்வை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஆல்ஃபா ரேப்டர். அதை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இவனும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செத்துருவான். ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இனி பார்த்தீங்கன்னா ஒரு 700 ஹெல்த் தான் இருக்குது. ஆனால் பைக் அட்டாக் பார்த்தீங்கன்னா சரியாக மேலே விழுவில் தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 700 டேமேஜ், 700 ஹெல்த் இன்னுமா இருக்குது அவனுக்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா செத்தா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லெவலப் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லெவலப் ஆயிருக்கு. இது வரை போதும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெல்லியில் போட்டுவோம். ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. நமக்கு பாஸ் ஃபைட்டாக நல்லா யூஸ் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் யூஸ் பண்ணுவான் தான் நினைக்கிறேன், யூஸ் ஆகாதான் நினைக்கிறேன். ஆனால் இவனையும் கொண்டு போய் பாஸ் ஃபைட்டில் ஜெயிச்சா அதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ஓகே தான் சொல்லலாம் இவன் பவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஏறா நீ சாலா ஆல்ஃபாவே போட்டாச்சு, நீ ஏறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மேண்டிஸை பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேண்டிஸோட பவர் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்துருப்போம். ஒரு நல்லா லாங் ஜம்ப் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுவாப்பில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அட்டாக் பண்ணுவாப்பில். ரெண்டு அட்டாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது ஒன்று, அந்த ஜம்ப் அட்டாக் ஒன்று. ஜம்ப் அட்டாக் பார்த்தீங்கன்னா டேமேஜ் அந்தளவுக்கு விழுகாது எப்படி இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க என் உடம்புல பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கத்தி எக்யூப் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பார்த்தீங்கன்னா கத்தி வந்துடுது. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா சாமுராய் மேண்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தி சண்டை போட போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எவனுமே இந்த பக்கம் இல்லையே. இருந்த ரேப்டரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொண்டாச்சு. அந்த அந்த ஸ்டெகோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட். ஏய், நல்ல ஒரு அட்டாக். பார்த்த உடனே சதக் சதக் என்று கத்தியால் குத்தினார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாரையும் குத்தி கொண்டு விட்டுருக்கோம். ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இல்லைங்க, பிக்காக்ஸ் கொடுக்க முடியுமா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஃபிளில் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஓகே, ரைஃபிள்லாம் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரைஃபிள்லாம் கொடுக்குற மாதிரி தான் சூப்பராக இருக்கும்ல. ஓகே, கத்தி கொடுக்க முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஹேட்செட்டு நம்மகிட்ட இருக்குது. பிக்காக்ஸ் கல் உடைப்பான் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கல் உடைக்கிறான். ஸோ நல்ல அடிமையாக இருப்பான்னு நினைக்கிறேன் இவன் நமக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹேட்செட்டு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒருத்தான ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலைக்காரனாக இருப்பான். ஏய் நசிக்கிறாத என்ன ஒரு பிரைட்னஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பிடிச்ச 2 டம்மி பீஸ்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் கொஞ்சம் ஒருத்து தான் 2 பேருமேவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேண்டிஸ் அப்புறம் த்ரோனியன் ட்ரைன் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் அந்த டெத் வார்ம் வேறு நம்ம கில் பண்ணியிருப்போம். ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.